தன்னை வயது வசவாளர்களையும் வாழ்கன்னு கலைஞர் சொல்லுவார். சீமானவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து துக்கம் விசாரிப்பது நார்மலான நிகழ்வு. அது முதல்வர் அது பெருந்தன்மையை காண்பிக்கிறது. காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொல்றது அவருக்கு வரலாற்றில் சில குழப்பங்கள் இருக்குது. வரலாற்றை உள்வாங்கி படிப்பது வேற, மனப்பாடம் பண்ணுறது வேற. இன்னைக்கு வரக்கூடிய தலைவர்கள் அது சீமானா இருக்கட்டும் இல்லை விஜயா இருக்கட்டும், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் பேச்சுக்கும் படிப்பிற்கும் வார்த்தை ஜாலத்திற்கும் இவர்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இவர்களுக்கு உள்ளார்ந்த அரசியலினுடைய கொள்கை நிலைப்பாடு இவர்கள்ட்ட இல்லை. அப்படின்னா உண்மையான கொள்கை நிலைப்பாடோடு இருந்தீங்கன்னா பெரியார் என்னைக்காவது தடம் போட்டுருக்காரா? அண்ணா என்னைக்காவது தடம் போட்டுருக்காரா? கலைஞர் எம்ஜிஆர் என்னைக்காவது தடம் போட்டுருக்காங்களா? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திரு சீமான் அவர்கள் முதல்வர்களை சந்திச்சிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாளுக்கு பிறகு இங்க கடுமையாக சமூக ஊடகங்கள்ல திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் செய்தார். பல அருவருப்பான பதிவுகள் எல்லாம் கூட அவர் பண்ணாதான் பார்த்துருக்காரு. இன்னைக்கு அவர் சந்திச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. அதுலேயே பல கருத்து முரண்பாடெல்லாம் இருக்கு. குறிப்பா அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த காலங்களை அவர் மாற்றி பேசியிருக்காரு. காமராஜருடைய மரணம் அன்றைக்கு அண்ணா ரொம்ப அழுதாரு அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பதிவு சீமானுடைய சர்ச்சையெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? சீமானவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து துக்கம் விசாரிப்பது நார்மலான நிகழ்வு. அது முதல்வர் அது பெருந்தன்மையை காண்பிக்கிறது. முதல்வருடைய பெருந்தன்மை. முதல்வர் இந்த மாதிரி தன்னை வயது வசவாளர்களையும் வாழ்கன்னு கலைஞர் சொல்லுவார். அது மாதிரி அதெல்லாம் மனதில் கொள்ளாமல் அதை சந்திக்கக்கூடிய பக்குவம் பெற்ற தலைவராக முதல்வர் மாறி இருக்கார். துணை முதல்வர் அறிக்கை இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால் அதை நம்ம பார்ப்பதை அவர் துக்கம் விசாரிப்பதை நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் சீமானவர்கள் அண்ணா கலைஞர் காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொல்கிறது அவருக்கு வரலாற்றில் சில குழப்பங்கள் இருக்குது. வரலாற்றை படிப்பதில் சில குழப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா எவ்வளோதான் மனப்பாடம் பண்ண முடியும்? மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப தான் மனப்பாடம் பண்ண முடியாது. அதாவது வரலாற்றை உள்வாங்கி படிப்பது வேற, மனப்பாடம் பண்ணுறது வேற. மனப்பாடம் பண்ணுறதுனால தானே உங்களுக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார், சேகுவார சொன்னார், பொரிஞ்சித்தனார் சொன்னார், புரட்சி கவிஞர் பாவாளர் சொன்னார்னு மனப்பாடம் பண்ணி தானே பேசுறாரு அவரு. அது தேவையும் தானே. மேற்கோள் நீங்க காமிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவரெல்லாம் சொன்னாங்க, சரி, நீங்க என்ன சொல்றீங்க? சரி, அல்டிமேட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? பாரதிதாசன் சொன்னாரு, இல்ல பெருஞ்சித்திரனார் சொன்னாரு, இல்ல லெனின் சொன்னாரு, சேகுவாரா சொன்னாரு, இவங்கெல்லாம் சொன்னாங்கயா, நீ என்னையா சொல்ற? அதெல்லாம் கேட்பாங்க. நீ சொல்றதுல சொல்லிலும் பேச்சிலும் செயலிலும் உண்மையா இருக்கியான்னு பார்ப்பாங்க. அதான் அங்கே பெருசு. அப்போ அங்கே சீமானுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு. அந்த தடுமாற்றம் என்னது அப்படின்னா கொள்கை நிலைப்பாடு மாறும் பொழுது தடுமாற்றம் இயற்கையாகவே வரும். ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் அப்படின்னா கொள்கை தான் முக்கியம். கொண்ட கொள்கையில் நிலையா இருப்பது, தெளிவா இருப்பது. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி மாதிரி சொல்லிட்டு போக முடியாது. எடப்பாடி சேக்கிலார் தான் கம்பராமாயணத்தை ஏற்றினார்னு சொல்லுவார். அதை அவர் நம்புவார். நம்புறதுனால சொல்றாரு. ஏன்னா கம்பராமாயணம்னா என்னன்னு தெரியாது, சேக்கிலார்னால என்னன்னு தெரியாது. நம்ம பாரத பிரதமர் எழுதுவார்ல, எம்ஆர்எஸ் மிஸ்ஸஸ்ன்றதுக்கும் ஏற்கனவே ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டாரு, மிஸ்ஸஸ் லேடி பேரை சொல்லணும். அதுக்கு எம்ஆர்எஸ்ன்னு சொன்னார்ல,
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவர்கள் பேச்சுக்கும் படிப்பிற்கும் வார்த்தை ஜாலத்திற்கும் இவர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு வந்து வரக்கூடிய தலைவர்கள், அது வந்து சீமானா இருக்கட்டும், இல்லை விஜயா இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும், எடப்பாடியும் பெரிய தலைவர்லாம் கிடையாது. அதாவது பில்டப் பண்ணி ஏற்றக்கூடிய தலைவர்கள். எந்த இடத்துல கத்தணும், எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல வீராவேசமாக பேசணும், எந்த இடத்துல வந்து அமைதியாக பேசணும், எந்த இடத்துல வந்து திரும்பி அப்படியே பல்ட்டி அடிக்கணும், பின்வாங்கணும், இதெல்லாம் எழுதி கொடுக்குறான் பின்னால் உட்காந்து. திருவிளையாடல் படத்தில் வந்து மண்டபத்தில் உட்காந்து தர்மி எழுதி கொடுப்பார், தர்மிக்கு எழுதி கொடுப்பார்ல சிவபெருமான். அது மாதிரி வந்து மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு வந்து இவங்க பேசுகிறாங்க. இதுதான் நடிப்பாக இருக்கு. அப்போ இவர்களுக்கு வந்து உள்ளார்ந்த அரசியல் வந்து அரசியலினுடைய கொள்கை நிலைப்பாடு இவர்கள்ட்ட இல்லை. அங்கே வந்து இந்த தடம் பரட்டுறாங்க, விழுந்துடும், நிற்காத வண்டி. எவ்வளோதான் நிற்பீங்க? உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, உண்மையான கொள்கை நிலைப்பாடோடு இருந்தீங்கன்னா, பெரியார் என்னைக்காவது தடம் போட்டுருக்காரா? அண்ணா என்னைக்காவது தடம் போட்டுருக்காரா? கலைஞர் எம்ஜிஆர் என்னைக்காவது தடம் போட்டுருக்காங்களா? சொல்லுங்க. இப்போ உண்மையான கொள்கை நிலைப்பாடு சில இடங்கள்ல வந்து அவர்கள் தவறான ஆட்சி நிர்வாக முடிவுகள் எடுத்திருப்பாங்க. நிர்வாகத்துல கூடாது. நிர்வாகத்துல வந்து ஜெயலலிதா உட்பட, கலைஞர் உட்பட, எம்ஜிஆர் உட்பட சில நிர்வாக கோளாறு சித்தாந்தங்களுக்கு எதிரான முடிவுகளை எடுத்திருப்பாங்க. ஆனா தவறுன்னு சொல்றாங்க, துணிச்சலா சொல்றாங்க. ஆமா, அந்த தவறை உணர்ந்து விட்டால் உடனடியாக வாபஸ் வாங்கி திருத்தி அதை சரி பண்ணவங்க தான் இந்த மூன்று தலைவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சில பேர் ஆலோசனையின் பேர்ல இது செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு முயற்சி எடுத்திருப்பாங்க. சில பேருடைய ஆலோசனை பேர்ல ஓகே இது முயற்சி எடுத்தா ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது சித்தாந்தத்தின்படி தவறு. கடுமையான எதிர்வினை வந்தவுடனே மாற்றிருக்காங்க. மாற்றி அந்த முடிவுக்கு, அந்த எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டின்னா அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. தவறான முடிவு எடுத்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தலைவர்கள். அதாவது ஒரு தலைவன் எப்படின்னா எப்படி இருக்கணும்? தோல்வி வரும்போது தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் இருந்தவர்களுக்கு பரிசீலிப்பவன் தான் தலைவன். கலாம் சார் சொல்லியிருக்கார், தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் இருப்பவர்களுக்கு பரிசீலிப்பவன் தலைவன். A leader who practices transparency in each and every action. A leader who has a courage in taking decision. இருக்கணுமா இல்லையா? தைரியமா எடுக்கக்கூடிய. அப்ப அந்த பிரச்சனை என்னன்னா, என்னைக்கு கொள்கை சித்தாந்தத்துல தடம் புரளணும் அன்னைக்கு முடிவுகளையும் மாறிடும், முடிவுகளும் தடம் புரணும், பேச்சு தடம் புரணும். கொள்கையில ஏதாவது ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா பேச்சு தடம் புரணும், முடிவுகள் தடம் புரணும், ரிசல்ட்டும் அப்படிதான் வரும். ஆனா தொடர்ந்து கடுமையா களத்துல பெரியார் அவர்களை எதிர்த்து அவர் பேசிக்கிறாரு. ஆனா அந்த கொள்கையில தெளிவா இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? 18 வருஷமா எப்படி ஆதரிச்சு பேசினாரு? அப்ப நீ 18 வருஷமா படிச்சது, பெரியார படிச்சது தவறா படிச்சிட்டியா? 18 வருஷமா நீ வந்து பெரியார நீ தானே ஆதரவா பேசுன. இன்னைக்கு பெரியாரே மண்ணுன்னு சொல்லி நீ பேசுறீல்ல, அப்ப பெரியார மண்ணுன்னு சொல்றது யாரு? பெரியார ஈவேரான்னு சொல்றது யாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்ப பிஜேபின்னு ஆர்எஸ்எஸ் குரலா நீ ஒழிக்கிறேன்னு மக்கள் ஜஸ்ட் லைக் தட் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்ல. அதுக்கு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்படி சொல்லக்கூடாதுன்ற. எப்படி சொல்லக்கூடாது? நீ சொல்றது தானே சொல்றாங்க. உன் வாயிலிருந்து என்ன வருதோ அதான மக்கள் பாக்குறாங்க. பெர்செப்ஷன் அதான கிரியேட் ஆகும். பெர்செப்ஷன் எப்படிங்க கிரியேட் ஆகும்? உன்னுடைய செயல்கள்ல இருந்து கிரியேட் ஆகும். உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையிலிருந்து கிரியேட் ஆகும். சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றத மக்கள் ஈஸியா பார்த்துருவான். கிராமத்துல நீங்க வேற ஆட்டோக்கார்ட்ட போய் கேளுங்க. ஆட்டோக்கார் வந்து அவ்வளவு அப்டேட்டா இருக்காரு. அரசியல் ஒரு டேம் அரசியலுங்க. ஒரு டீ கடையில போய் கேளுங்க. அவங்க டீ கடையில உட்காந்து ஒரு பேப்பரை வாங்கி படிச்சுட்டு பிடி அடிச்சுட்டு உட்காந்துட்டு காலை தூக்கி போட்டு உட்காந்து பேசுறவன் தெளிவா பேசுறான் அரசியல். தமிழ்நாட்டுல உலக அரசியல் வரைக்கும் நெத்தன்யாகு செஞ்சது தப்புடா அப்படின்றான். அவன் ரஷ்ய அதிபர் வந்து புத்தின் வந்து உக்ரைனை போட்டு அடி அடிக்கிறான்டா சொல்றானா இல்லையா? கட்டாயம் பேசுறானா இல்லையா? ட்ரம்ப் என்ன பெரிய பொக்கு இதான் நினைப்பாடா, அவனுக்கு எல்லாம் நான் தான்றான்டா.
எல்என் மஸ்க் தான் சரியான ஆளுன்றாங்க. அப்ப இதெல்லாமே வந்து பேசக்கூடிய இடத்துல ட்ரம்ப்னா என்னன்னு தெரியாது, எலான் மாஸ்க்னா என்னன்னு தெரியாது, இஸ்ரேல்னா என்னன்னு தெரியாது, பாலஸ்தீனம்னா என்னன்னு தெரியாது, உஸ்பெகிஸ்தான் இது உக்ரைன்னா என்னன்னு தெரியாது, ரஷ்யான்னா என்னன்னு தெரியாது. ஆனா அதிமுக மட்டும் வழிநடத்த தெரியும். எப்படி? நாம் தமிழர் ஒரு கட்சியை நடத்த தெரியும். இவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை நடத்த தெரியும். இவங்களுக்கு எதுவும் எந்த பேஸ் அடிப்படையுமே புரியாது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே லோக்கல் பிரச்சனையே புரியலையா, அப்புறம் எப்படி உலக பிரச்சனை தெரியும்? ஆனா திமுக எதிர்ப்புல ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த சந்திப்பே நிகழ்ந்தாலும் கூட இது வந்து ஒரு பாசம் தான். ஆனா கொள்கையில நாங்க தெளிவா இருக்கும், கடுமையா எதிர்ப்புன்றது தெளிவா தான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அவங்களால பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய திரு விஜயலட்சுமியோட வழக்கு வருது. அதுல அவங்க வந்து நாங்க நியாயம் கேட்போம், நாங்க நியாயத்துக்காக இருக்கோம், சமரசத்துக்கு போல அப்படின்னு. இதுவும் இந்த நாள்ல வருது. அதுக்கு இந்த நாள்ல சீமான அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. இப்படி எழுதுறாங்க பல பேர். அதுல ஏதோ தொடர்பு இருக்கு, அது உண்மைதான். அப்ப வந்து நியாயத்துக்கு தான் போவேன்னு விஜயலட்சுமி கிட்ட பேசியிருப்பாங்க. விஜயலட்சுமியுடைய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கும். அந்த அம்மா வந்து நியாயம் தான் வேணுன்றது தெளிவா இருக்காங்க. அப்ப என்ன பண்றது, சமரசத்துக்கு முதலமைச்சரை பார்த்தாலாவது ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு எட்ஜி கிடைக்குமான்னு அது கூட இருக்கலாம், அரசியல் அது கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப வந்து தனது ஓன் பர்சனல் ப்ராப்ளத்துக்காக கட்சிக்காரர்களை போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்தவர் தானே சீமான். அவங்களா வந்தாங்கன்றாங்க. அது எப்படி வந்தாங்க? அவரே அழைப்பு கொடுத்தாருல, நான் இங்கே போறேன், வேளச்சேரி காவல் நிலையத்துக்கு போறேன், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு அவர் தானே அழைப்பு கொடுத்தாரு. அப்ப பிரச்சனை என்னன்னா வந்து, அதாவதுங்க அடிப்படை சரியில்லைன்னா நீங்க உங்களால வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நிக்க முடியாது. நல்ல மனிதர் தான், எவ்வளவு திறமையானால் தெரியுமா சீமான். உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய கற்பனை திறத்திற்கும், அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பாட சக்திக்கும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டெலிவரி, அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்து வசன நடையில் பல்வேறு கோட்டுகளை சொல்லி டெலிவரி பண்ணக்கூடியது இன்னைக்கு சீமான் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவிற்கு திறமையானவர் சீமான், திறமையானவர். ஆனா உண்மை இல்லைல்ல, அங்கே தானே பிரச்சனை. காமராஜரையும் அண்ணாவையும் மாற்றி சொல்கிறீங்க. அண்ணா இறந்து 1968, காமராஜர் வந்து 73. காமராஜர் அண்ணா இறக்கும்போது எனக்கு தெரியாது, எனக்கு நான் 66 பிறந்தேன். காமராஜர் அண்ணா இறக்கும்போது எனக்கு விவரம் இல்லை, தெரியாது, சின்ன குழந்தையா இருந்திருப்பேன். காமராஜர் இறக்கும் போதும் நான் ரேடியோவில் கேட்டிருக்கேன். 73 பெரியார், 75 வந்து காமராஜர், 75 நான் ரேடியோவில் கேட்டிருக்கேன். அந்த சோக நியூஸ் போடுவாங்கல்ல, எனக்கு முத சோக நியூஸே பெரியாருடைய சரி காமராஜருடைய இறப்பு தான். ஓ, இறந்தா தலைவர்கள் இறந்தா ரேடியோவில் இந்த மாதிரி தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்போதான் நான் காமராஜர் பற்றியே கேள்விப்பட்டேன். ரேடியோவில் கேட்டேன் நான் சின்ன பிள்ளையில் 75. சரிங்களா? அப்போ அது எப்படி மாற்றி சொல்கிறாரு அவர்? அதாவது அவர் பின்னால் ஏதோ பதற்றம் இருக்கிறது. அது ஒரு வரலாற்று உண்மையை மாற்றி சொல்லணும்னா எந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறோன்ற உணர்வே இல்லாமல் பேசும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த பதற்றம் வரும். ஃபேக்ட் தப்பாக வரும், இல்லைன்னா ஃபேக்ட் தப்பாகாது. இப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு பதற்றம் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன சொல்ல முடியும்? நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.